நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயம் இதுதான் இல்லையா அப்படின்னு கேட்டார். அந்த பெர்செப்சுவல் இன்டர்பிரிட்டேஷன்ங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப என்னைய வந்து எப்படி பாதிச்சதுன்னு நான் சொல்றதா இருந்தா, இதெல்லாம் ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்னை நீ ஸ்டடி பண்ணு, அந்த விலங்கினுடைய பேட்டர்ன் தெரிஞ்சதுன்னா அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கூடுதலா ஒன்று சொல்லுவார். நீயும் அதே மாதிரி தான் சிக்குவ, உன் பேட்டர்ன் வழியா தான் நீ எல்லாத்தையும் சிக்குவ அப்படின்னு வேற சொல்லுவார். வணக்கம், ராஜகோபாலன். சமர்த் லேர்னிங் சொல்யூஷன்கிற நிறுவனத்தினுடைய நிறுவனர்களில் ஒருவர். இந்த என்னை மாற்றிய புத்தகம் அப்படிங்கிற இந்த தலைப்பில் பேசுறதுக்கு ஒரு புத்தகத்தை, நிறைய புத்தகங்கள் இருக்கு, இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட புத்தகம் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தின புத்தகம், முதல் மாற்றத்தை ஏற்படுத்தின புத்தகமா நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அது வந்து கார்லோஸ் காஸ்டனாடா எழுதிய தி ஜர்னி டு எக்ஸ்ட்லான் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை குறித்து 70கள் 80களில் வாசிப்பு பழக்கம் நிறைய இருந்த நண்பர்கள் அத்தனை பேருமே இந்த புத்தகத்தை கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த புத்தகம் இன்றைக்கும் கூட ஏதோ ஒரு இடத்துல, உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இன்றைக்கும் இந்த புத்தகத்தை குறித்து யாராவது பேசி கொண்டு இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இந்த புத்தகம் உருவான கதையே ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. கார்லோஸ் காஸ்டனாடாங்கிறவர் வந்து அமெரிக்காவில் ஒரு தாவரவியல், பாட்டனி குறித்து படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ அதற்காக ஒரு ஆராய்ச்சி செய்யலாம். அவர் குறிப்பாக அவருடைய ஆராய்ச்சி எதில் இருக்குது அப்படின்னா, சில மன ரீதியான மாறுதல்களை கொடுக்கக்கூடிய இந்த மனோதத்துவ நிபுணர்கள்லாம் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில குறிப்பிட்ட தாவர வகைகளை குறித்து அவருக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணலாம்னு நினைக்கிறார். அப்போது மெக்சிகோவில் இருக்கக்கூடிய சில பழங்குடியினர் அவங்க வந்து இந்த மருத்துவ தாவரங்களை பயன்படுத்தி சில மனோவியாதிகளை குணப்படுத்துறதெல்லாம் கேள்விப்பட்டு அவர் மெக்சிகோவுக்கு போகிறார். அங்கே ரொம்ப சிரமப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு பழங்குடியில் இருக்கக்கூடிய ஒருவரை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். அவர் வந்து ரொம்ப கெட்டிக்காரர், இந்த மாதிரி எல்லா தாவரங்களையும் நீங்கள் எதிர்பார்க்க மாதிரி தாவரங்களை வந்து அவர் சொல்லுவார் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அவரை என்ன சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னா, அவரை போய் நீங்கள் சந்திங்க, பேசுங்க, ஆனால் அவர் கொஞ்சம் விசித்திரமான நடவடிக்கைகள் உள்ளவர், அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவர் போகிறார், அவரோட பேசுகிறார். அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய சில பழக்கங்கள், விசித்திரமான பழக்கங்கள் இருக்குது. அதை இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிறார். அப்படித்தான் அப்படின்னு ஏற்றுக்கிறார், தனக்கு வேலையாகணுமே அப்படின்னு நினச்சி ஏற்றுக்கிறாரு. இவர் ஒரு வழக்கமான அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர் இல்லையா, அதனால என்ன பண்றாருன்னா, அத்தனையுமா தனக்கு அவரோட நிகழற ஒவ்வொரு செயலையும் ஒரு குறிப்பேடு எடுத்து அதில் ஃபுல்லாக குறிப்பு எடுத்துகிட்டே வர்றார், நோட்ஸ் எடுத்துகிட்டு வர்றார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களுக்கு மேலே, 1960களில் ஆரம்பிக்கிற இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 70கள் வரைக்கும் நீடிக்குது, 10 வருடங்கள். அவர் வந்து திரும்பி வந்து தன்னுடைய ஆராய்ச்சி முடிவுகளை பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும், அந்த டைரியை, தன்னுடைய குறிப்புகளை எடுத்து, டைரியை எடுத்து அதெல்லாம் தொகுத்து எழுதலான்னு உட்காரும்போது அதை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அவருக்கு வேற ஒரு விஷயம் புரியுது. நமக்கு அவர் கொடுத்தது வேற ஒன்று, வெறும் தாவரத்தை குறித்த விஷயத்தை அவர் நம்மள்கிட்ட பேசலை, அவர் நம்மோட பேசி பழகி செய்த அத்தனையுமே வேற ஒன்றை நமக்கு கொடுப்பதற்காக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட நொடியில் அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய பல்கலைக்கழக வேலையை அப்படியே போட்டுட்டு நேராக திரும்பி அவருடைய அந்த ஆசிரியர்கிட்டையே போயிடுறார். அவருடைய பேர் டான் ஜுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டான் ஜுவான்கிட்டையே கார்லோஸ் காஸ்டனாடா போய் சேர்ந்துடுறார். அதற்கு பிறகு தன்னுடைய அனுபவத்தை, இதை அடிப்படையாக வைத்து அவர் எழுதின புத்தகம் தான் ஜர்னி டு எக்ஸ்ட்லான்ங்கிறது. அதை தொடர்ந்து 4-5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அப்புறம் விமர்சனங்கள் வந்திருக்கு. இந்த புத்தகங்கள் எதுவுமே வந்து இதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் அப்படி இல்லை, அதை மாதிரி இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த விமர்சனம் அது புனைவா உண்மையா, புனைவு கலந்த உண்மையாங்கிறது வந்து ஒரு பக்கம். ஆனால் அந்த புத்தகத்தை வாசிக்க நேர்ந்தால் அது உங்களுக்குள்ள சில மாற்றங்களை நிச்சயமா உண்டு பண்ணும். அதுதான் நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது. 3 விஷயங்கள் அது குறித்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, த மொமெண்ட் ஐ ரிசீவ் த புக், இந்த புத்தகம் எனக்கு எப்படி வந்து சேர்ந்ததுங்கிறது. கல்லூரி படிக்கிற நாட்களில் கொஞ்சம் அடங்காத மாணவன்லேயும் கொஞ்சம் விசித்திரமான வகை. என்னை பற்றி யார் கேட்டாலும் இன்னை வரைக்கும் நான் சொல்லிக்கிறது அப்படி தான்.
ஐ ஆம் பொலைட்லி டிஸ்ஒபீடியன்ட். எந்த அளவிற்கு பொலைட்டாக இருக்கனோ அந்த அளவுக்கு ஒழுங்கீனமானவனும் கூட. ஆசிரியர்கள் வந்து வகுப்பு நடத்தும்போது அவங்க லேசாக குறிப்பை பார்க்கறதுக்கோ அல்லது அப்படியே போர்டு பக்கமோ திரும்பினாங்கன்னா இந்த பக்கம் நான் ஏதாவது ஒரு ஜோக்கை சொல்லி சுற்றி இருக்கிற எல்லாரையும் சிரிக்க வைப்பேன். அப்போ அன்னைக்கு எனக்கு அது ஒரு பெரிய பெருமை மிக்க விஷயமா இருந்தது. அப்போ ஆசிரியர்கள் எப்படியும் திரும்ப கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? திரும்பி பார்க்கும்போது தெரியும் 4 பேர் சிரிக்கிறான், நடுவில் ஒருத்தன் மட்டும் அப்படியே கல்லூரிமங்க மாதிரி உட்காந்துருக்காங்க போதே அவங்களுக்கு தெரியும் இவன் தான் அப்படின்னு. அப்போ ஆசிரியர்கள் வந்து அந்த மாணவர்களை எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா இன்னை வரைக்கும் அது மாறாத விதி. ஆசிரியர் வந்து திரும்பி பார்த்தோன்னே இந்த பையனை எழுப்பி இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பாடத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்பார். அதை அந்த பையன் சொல்ல முடியாதுன்னா உடனே திட்டி வெளியே அனுப்பிடுவாங்க. நான் அதை முதல்லயே அதை யோசிச்சு என்ன பாடம் அவர் மறுநாள் நடத்த போறாரோ அதை முதல் நாளே படிச்சுட்டு வந்து உட்காந்துப்பேன். அதனால ஆசிரியர் திடீர்னு திரும்பி என்னை எழுப்பி இது என்ன அப்படின்னு கேட்பார். நான் டக்குன்னு இதுதான் சார் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, நாளைக்கு இதை சொல்ல போறீங்க அப்படின்லாம் சொன்ன உடனே எங்கள் ஆசிரியருக்கு ஒரு மாதிரி நிலை தடுமாறிடுவார். உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போர்டு பக்கம் திரும்புவார். திரும்பும்போது நான் உட்காரும் போதே மாப்பிள்ளை இப்போ டக்குன்னு திரும்புவார் பாருன்னு சொல்லிட்டு தான் உட்காருவேன். அவர் திரும்புவார், எல்லாரும் சிரிப்பாங்க. இப்படியாக வகுப்பில் நான் வந்து ஒரு ஹீரோத்தனம்னு வச்சுக்குவோம். அன்னைக்கு அப்படி தோணிச்சு, அப்படி பண்ணிட்டு இருந்திருக்கேன். என்னுடைய டிபார்ட்மெண்ட் டைரக்டர்கிட்ட போய் இதை ஒரு ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. குறிப்பிட்ட 2 ஆசிரியர்கள் தான் நான் அதிகமாக செய்திருக்கிறேன். அவங்க போய் எங்கள் டிபார்ட்மெண்ட் டைரக்டர்கிட்ட சொல்கிறாங்க, நான் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எனக்குள்ளே கொண்டு வந்தவர் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது என்னுடைய டிபார்ட்மெண்ட் டைரக்டராக இருந்த திரு டாக்டர் சிவராஜ் அவர்களை தான் சொல்லணும். அவரை தான் நான் இப்போ சொல்கிறேன். அவர்கிட்ட போய் இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் சரி அப்படின்னு விட்டுட்டாரு. அப்புறம் வகுப்பு நடக்கும்போது நான் என்ன செய்கிறேங்கிறத ஜன்னலுக்கு வெளியிலேருந்து அவர் கவனிச்சிருக்கிறார். அதுக்கு எனக்கு தெரியாதது. அப்புறம் ஒரு 3-4 நாட்கள் கழித்ததும் என்னை வர சொல்கிறாரு. டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன். அவர் வந்து மாணவர்களை வாங்க போங்கன்னு நான் சொல்லுவார். நீ இந்த ஒருமையில் கூப்பிட மாட்டார். இப்போ நான் போன உடனே அவர் கேட்குறாரு, ராஜகோபாலன், ஆங்கிலத்தில் தான் உரையாடல்கள் நடக்குது, பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் வந்து வெளியில் சுற்றிட்டு இருக்கீங்க, அப்படியே அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கீங்க, சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க, வெளியில் டீ கடையில் இருக்கீங்க, அப்புறம் எப்படி இந்த மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த மெத்தடில் படிக்கிறீங்கன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டார். ஏன்னா அவர் கையில் வச்சுருந்த ஒரு மார்க் லிஸ்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மார்க், அதில் சில இதை இப்படி ஹைலைட் பண்ணி வச்சுருக்கார். அதில் என்னுடைய இது வந்து ஒரு 85 அந்த மாதிரி மதிப்பெண்கள். அப்புறம் நம்மளை பற்றி இப்படி பெருமையாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, அது நான் வகுப்பில் கவனிக்கிறதோட சரி சார், அதுவே எனக்கு போதும் சார் அப்படின்னு பெருமையெல்லாம் பதில் சொல்லிட்டேன். வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மதிப்பெண்களை காட்டுறாரு. எல்லாமே 30, 20, 10 இப்படி இருக்கு. இவங்களை என்ன செய்யறதுன்னே தெரியல. இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ அப்படின்னு சொல்றாரு. இவங்க எதனால் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. நான் ரொம்ப வேகமாக சரியாகவே கவனிக்கிறது இல்லை சார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த நொடி அவர் என்னை கேட்டார், இவர்கள் எல்லாரும் தான் உன்னுடைய நண்பர்கள், உங்களுடைய நண்பர்கள் இல்லையா? These were all supposed to be your good friends around you sitting in the class and this is what the best you can do to your friends, isn't it? அப்படின்னு கேட்டார். உன்னை சுற்றி அமர்ந்திருக்கிற நல்ல நண்பர்கள் இவங்கெல்லாம், அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயம் இதுதான் இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. சாரின்னு சொல்கிறது ரொம்ப அபத்தமாக இருக்கும் அந்த இடத்துல. நல்லா பேசக்கூடியவன் நான். அந்த நொடி ஒரு 2 நிமிடங்கள் நான் எதுவுமே பேசலை. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து உங்கள் குற்றத்தை உணர்ந்து பதில் சொல்ல முடியாமல் நிற்கிற 2 நிமிஷங்கிறது எவ்வளோ நீளமான நேரங்கிறது என்னைக்காவது நிற்கும்போது நம்ம உணர முடியும். என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தின சம்பவம் என்னென்னா, எந்த ஆசிரியர்கள் என்னைய குறை சொன்னார்களோ அவங்க நான் அப்படி நிற்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகி, சார் இனிமே அவர் ஒழுங்காக இருப்பார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார்னு அவங்க வராங்க. எனக்கு இன்னும் ரொம்ப அசிங்கமாக இருந்தது. இவங்கள தான் நான் வகுப்பில் அவ்வளவு கிண்டல் அடிச்சிருக்கேன். அப்போது எங்கள் டைரக்டர் அவங்கள அப்படியே நிறுத்திட்டு ரொம்ப வேகமாக ரொம்ப சாதாரணமாக அவர் சொல்கிறார், உங்கள்கிட்ட நான் பார்க்குறது வந்து வேற எதுவுமே கிடையாது, சரியா தப்பா நீ பண்ணது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து நேரடியாக இந்த டைலாக் தான். உங்கள்கிட்ட நான் பார்க்குறது ஒரு நல்ல ட்ரெயினரோட குவாலிட்டி. ஒரு விஷயத்தை எவ்வளவு ஃபன் ஆக்க முடியும், அதில் பன் எப்படி பண்ண முடியும், அதை வேறு விதமாக எப்படி சொல்ல முடியும், இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறீங்க. அதை ரொம்ப சுவாரஸ்யமாக கூட இருக்கிறவங்க கவனிக்க வைக்கிறீங்க. இது ஒரு நல்ல ட்ரெயினருடைய குவாலிட்டி. அதை ஏன் நீங்கள் வீணாக்குறீங்க? உங்கள் நண்பர்களுக்கே நீங்கள் அதை சும்மா ஒரு வகுப்பாக எடுங்களேன் இதே சப்ஜெக்டை அப்படின்னு சொல்லி, அன்னையிலிருந்து ஒரு 98வது ஆண்டு ஆகஸ்ட் மாத மத்தியிலிருந்து நான் 2000 என்னுடைய MBA முடிச்சுட்டு வர நாள் வரைக்கும்
எனக்காகவே மாலை ஒரு 8 மணிக்கு வகுப்பறைகளை திறந்து வைப்பாங்க. நாங்கள் கல்லூரி விடுதியில் தான் இருந்தோம். கல்லூரியும் விடுதியும் ஒரே இடத்துல தான் இருக்கும். அதனால் திறந்து வைப்பாங்க. நான் வந்து வகுப்புகளை சும்மா என்னுடைய இஷ்டத்துக்கு எடுப்பேன். மாணவர்கள் நண்பர்கள் எல்லாரும் வந்து அதை கேட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான பொழுதுபோக்காகவும் இருந்தது. ஆனால் என்றைக்கு அவர் வந்து ஒரு நல்ல ட்ரெயினர்னு சொன்னாரோ, இன்னை வரைக்கும் நான் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கேன். அவர் அன்னைக்கு சொன்னதான் இன்னை வரைக்கும் தொடர்ந்து இருக்கேன். அப்போது கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எனக்கு அந்த மாற்றம் தெரியுது. இப்போ நான் வந்து அந்த மாதிரி இல்லை, ஆசிரியர்களுக்கு ரொம்ப மாணவராக மாறிட்டேன். இப்படி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்போது அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், எந்த அடிப்படையில் சார் நீங்கள் பனிஷ் பண்ணலை, எனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கல, நீங்கள் ஏன் வந்து இதை இப்படி ஒரு இதாக யோசிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த புத்தகத்தை எனக்கு சொன்னார். ஜேர்னி டு இட்ஸ்டலான், நான் ஒரு புக்கு தரேன், அதை படிங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அப்போ இது அமெரிக்காவில் தான் பப்ளிஷ்டு, இந்தியாவில் இல்லை, கிடைக்கல. தமிழ்நாட்டில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவும் முடியல. அப்போ அவர் வந்து தன்னிடமிருந்த ஒரு காப்பி எனக்கு கொடுத்தார். இதை படிங்க, அவ்வளோதான் சொன்னார். இதை படிங்க அப்படின்னு சொன்னார். அப்படி என்னிடம் அந்த புத்தகம் தான் ஜேர்னி டு இட்ஸ்டலான். அந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே தடுமாறி நிற்கக்கூடியவனாக தான் நான் இருந்தேன். என்னுடைய வாசிப்பினுடைய வேகம் வந்து ரொம்ப அபாரமானது. ஆனால் அந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் முதல்ல தடுமாறி நின்று இருக்கேன். அந்த புத்தகத்திலிருந்து 2 விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்னை பாதித்த விஷயங்களாக சொல்லக்கூடியது. புத்தகத்தினுடைய துவக்கத்தில் வரும்போதே அவருடைய மொத்தமாக நான் பார்க்கும்போது நான் எப்படி உணர்றேன், டான் ஜுவானை நான் எப்படி உணர்றேன் அப்படின்னு கார்லோஸ் காஸ்டனடா சொல்கிறார். அதில் ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். பர்செப்சுவல் இன்டர்பிரட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு அதுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும். எது வரைக்கும் அந்த குழந்தை அந்த பாடத்தை கற்றுக்குதுன்னா, அந்த பாடத்தை தானே கற்றுக்கிற வரைக்கும் அந்த குழந்தை அந்த பாடத்தை பிறர் வழியாக கற்றுக்கிட்டே இருக்கு. அதற்கப்புறம் எல்லாரும் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாங்களோ அப்படியே பார்க்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து இட் பிகம்ஸ் அ மெம்பர் அப்படிங்கிறாரு. அதுவும் ஒரு உறுப்பினர் ஆயிடுது, அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அப்படிதான் அது. அப்போ எல்லா விதமான விஷயங்களும் எதிர்பார்க்கப்பட்டது போலவே, எல்லோரும் எதிர்பார்ப்பது போலவே நானும் எதிர்பார்த்து, எல்லோரும் செய்வது போலவே நானும் செய்து, எல்லோரும் எப்படி பண்ணுவாங்களோ அதே வழியில நானும் போய் அப்படி இருக்கிற ஒரு சராசரியை தான் இந்த உலகம் எதிர்பார்க்குது. நான் அப்படி இருக்க மாட்டேன்னு அவர் சொல்றார். அதனாலதான் நீ என் கூட இருக்கிறது கஷ்டம்னு அவனுக்கு, அந்த மாணவனுக்கு அவர் சொல்றார். அந்த அந்த பெர்செப்சுவல் இன்டர்பிரட்டேஷன்ங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப என்னைய வந்து எப்படி பாதிச்சதுன்னு நான் சொல்றதா இருந்தா, நான் பிறந்து வளர்ந்த சூழ்நிலை எல்லாமே கிராமத்து சூழ்நிலை. நான் அப்போ வரைக்கும் முழுவதுமாவே தமிழ் மீடியம் தான் படிச்சு வந்தவன். இங்க வந்தா ஆங்கிலம் தான் பேசு மொழி, பயிற்று மொழி, பேச்சு மொழி அத்தனையுமே ஆங்கிலம் தான். எனக்கு வந்து அந்த துறை சம்பந்தமான, அந்த டொமைன் சம்பந்தமான அறிவு எனக்கு அதிகம். நான் வாசிப்பின் வழியாக அதை ரொம்ப வேகமாக எடுத்துருவேன். ஆனால் என்னால் அதை எடுத்து சொல்ல முடியாதுங்கிற ஒன்றும் எனக்கு எப்போதுமே இயல்பாக இருக்கக்கூடிய அந்த கிராமத்திலிருந்து வந்த பின்னணியின் கூச்சம், தயக்கம், இது அத்தனையும் என்கிட்ட அப்படியே இருந்தது. அப்போ இந்த பெர்செப்சுவல் இன்டர்பிரிட்டேஷன்ங்கிற வார்த்தையை மட்டும் யோசிச்சு ஒவ்வொரு படியாக அதிலிருந்து நான் தாண்டி வந்திருக்கேன். அந்த இடம் வந்து ரொம்ப ஆச்சரியமான இடம். அவர் சொல்றார், எரேஸ் யுவர் பர்சனல் ஹிஸ்டரி அப்படின்னு ஆரம்பிப்பார். இந்த பெர்செப்சுவல் இன்டர்பிரிட்டேஷன்ங்கிற வார்த்தைக்கு வந்து சேருவதற்கு ஆரம்பிக்கிற இடம் எரேஸ் யுவர் பர்சனல் ஹிஸ்டரி அப்படின்னு ஆரம்பிப்பார். நீ உன்னுடைய பர்சனல் ஹிஸ்டரியை தூக்கி சுமந்துகிட்டே இருக்கிறதன் வழியாக உன்னை நீ ஒரு புதிய இடத்துக்குள்ள கொண்டு வந்துக்கவே மாட்ட அப்படிங்கிறது தான் அவருடைய அடிப்படை. அப்போ முதல் தடவையாக நான் அதை யோசிக்கிறேன். ஆமா, நான் கிராமத்திலிருந்து வந்தவன். ஆமா, நான் வந்து தமிழ் வழியாக தான் கல்வியை கற்றவன். எனக்கு ஆங்கில அறிமுகம், ஆங்கிலம் பேசுவதற்கான ஆங்கிலம் பழக்கமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை அமையவில்லை. இதெல்லாம் என்னுடைய பர்சனல் ஹிஸ்டரி, பாஸ்ட் ஹிஸ்டரி. அதையே நான் ஏன் இன்னும் தூக்கி சுமந்துட்டே இருக்கணும்? ஏன் நான் ஒரு முயற்சி பண்ணக்கூடாது? அங்கிருந்து ஆரம்பிச்சது தான் என்னுடைய மாற்றம். இப்போ வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒன்று தடையா இருக்குமானால் அது என்னுடைய பர்சனல் ஹிஸ்டரி அல்லது பாஸ்ட் ஹிஸ்டரியிலிருந்து என்னை நிறுத்துற விஷயமா இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிறேன். அதன் வழியாகத்தான் நான் இப்போ வரைக்கும் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி வரேன். இல்லை, இது எனக்கு சரியா வராதுன்னு தோணுச்சுன்னா ஆமா, சரியா வராது. ஆனா என்னுடைய பாஸ்ட் காரணமாக இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நான் இப்போ வரைக்கும் இல்லை. ஒரு புதிய முயற்சி என் கையில வந்ததுன்னா நான் நிச்சயமாக முன்னாடி நான் செய்யலை, அதனால இனிமேல் நான் செய்ய மாட்டேங்கிற இடத்துல இருக்க போறது இல்லை. அப்போ அதுதான் இந்த புத்தகம் எனக்கு கொடுத்தது. இப்போ வரைக்கும் நான் அதை அப்படியே தான் மைண்டில் வச்சிருக்கிறேன். இன்றைக்கும் நான் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் இந்த பெர்செப்சுவல் இன்டர்பிரிட்டேஷன். நான்
முன்பே கூறப்பட்ட வழிமுறைகளில் ஏற்கனவே சொல்லப்பட்ட விதங்களில் மட்டும்தான் ஒரு விஷயத்தை பார்க்கிறேனா அப்படிங்கிற கேள்வி என்னை நானே கேட்டுக்கிறேன். எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும். அது இந்த புத்தகத்திலிருந்து எனக்கு வந்தது. அதன் வழியாகத்தான் நான் இவ்வளவு தூரம் தாண்டி வரேன். இன்னைக்கு எங்கள் நிறுவனத்தினுடைய வெற்றிக்கு பின்னால இருக்கிறதும் அதுதான். என்றால் ஒரே நேரத்தில் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய எல்லாரும் கேட்கிறது, ஒரு பக்கம் நீங்க போய் பேங்க் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு எஃப்எம்சிஜிக்கு கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் ஒரு ஸ்வீட் ஸ்டால் மாதிரியான ஒரு விஷயம், ஒரு இனிப்பு இது இருக்குன்னா அதுக்கு நீங்க கொடுக்குறீங்க, எப்படி நீங்க டொமைன் எக்ஸ்பர்டைஸ் எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. முதல் கேள்வி இதுதான். அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான், உங்களுக்கு பெர்செப்சுவல் இன்டர்பிரிட்டேஷன். ஒருத்தர் வங்கியில வேலை பார்த்தா அவர் வங்கியாளாக மட்டுமே கடைசி வரைக்கும் இருந்துருவாருங்கிறது இருக்கு இல்லையா? அப்படி இல்லை. அதிலிருந்து வெளியில வரணுங்கிறது தான் அந்த யோசனை. அதன் அடிப்படையில் தான் பண்ணியிருக்கிறோம். இதிலிருந்து கத்துக்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த புத்தகத்துல. இந்த புத்தகத்துல வந்து டான் ஜுவான்ட்ட கார்லோஸ் காஸ்ட்னடா கேட்கிறார், நீங்க வந்து நிறைய இடங்கள் அப்படி வரும். உதாரணமா ஒரு இடம் சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட விலங்கு வந்து வேட்டையாடுவதற்கு ரொம்ப கஷ்டம், அந்த விலங்கை வேட்டையாடவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்போ இவர்கிட்ட கேட்கும்போது வாயேன் நாளைக்கு வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாரம் கூட்டு போய் இங்க இல்லாம சுத்துறாரு. இவர் வேட்டையாடுவாருங்கிற நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு கார்லோஸ் காஸ்ட்னடாக்கு. திடீர்னு ஒரு நாளைக்கு இப்ப வா அப்படின்னு கூட்டு போறாரு. நதிக்கரையில, அந்த ஆற்றினுடைய கரையில அந்த விலங்கை இவங்க பிடிச்சிடுறாங்க. இப்போ இவர் கேட்குறாரு, எப்படி உங்களுக்கு அது இவ்வளவு ஈஸியா இருக்கு, எல்லாரும் கஷ்டம்னு சொல்றது. இப்போ அவர் சொல்றாரு, இதெல்லாம் ஒரு பேட்டர்ன், அந்த பேட்டர்னை நீ ஸ்டடி பண்ணு, அந்த விலங்கினுடைய பேட்டர்ன் தெரிஞ்சதுன்னா அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கூடுதலா ஒன்று சொல்லுவார், நீயும் அதே மாதிரி தான் சிக்குவ, உன் பேட்டர்ன் வழியா தான் நீ எல்லாத்தையும் சிக்குவ அப்படின்னு வேற சொல்லுவார். இது மாதிரி நிறைய சொல்லும்போது வழக்கப்படி கார்லோஸ் காஸ்ட்னடாக்கு உள்ள இருக்கிற அமெரிக்க ஸ்டூடெண்ட் எழுந்துருவார். அவர் எழுந்து வந்து கேட்கிறார், இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிறீங்க அப்படின்னு. அவர் ஒரு வரி சொல்றார், இன்றைக்கும் கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னு யாராவது கேட்டா, எப்படி கற்றுக்கணும்னு கேட்டா, நான் இந்த ஒரு வரியை தான் பதிலா சொல்லுவேன். கார்லோஸ் காஸ்ட்னடா சொல்ற பதில், கார்லோஸ் காஸ்ட்னடா கேள்விக்கு டான் ஜுவான் சொல்ற பதில், டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் மை லைஃப். அவ்வளவுதான். எங்க இருந்து கத்துக்கிறீங்க? டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறேன். டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் மை லைஃப். அந்த ஒரே ஒரு வரி ஒரு மந்திரம் போல உள்ள உட்கார்ந்துருக்கு. எங்க இருந்து கத்துக்கணும்? உங்க வாழ்க்கையின் போக்குல அத்தனையும் கத்துக்க முடியும். அப்ப என்னைக்கு கல்வி கரையில அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, கல்விக்கு முடிவே கிடையாது அப்படின்னு. அப்போ எப்போ வரைக்கும் வாழ்நாள் இருக்கோ அப்போ வரைக்கும் கத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவர் டான் ஜுவான் சொல்றதும், டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் மை லைஃப். அப்ப என் லைஃப் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தது? இதற்கு முன்னாடி சொல்லும்போது பர்சனல் ஹிஸ்டரி, பாஸ்ட் ஹிஸ்டரியை தூக்கி சுமக்காதன்னு சொன்ன ஆள் தான் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் மை லைஃப் ஐ லேர்ன் திங்ஸ்ன்னு சொல்றாரு. ஐ லேர்ன் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்றாரு. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பொருள் என்ன? பழைய சரித்திரம், என் வாழ்க்கையில முன்னாடி நடந்ததை வந்து நான் அவ்வளவு உணர்ச்சிகளோட தூக்கி சுமக்க வேண்டியதில்லை. அதிலிருந்து எதை மட்டும் எடுத்துக்கணுமோ அதை கையில வச்சுட்டு நான் அடுத்த இடத்துக்கு போயிடணும். அப்ப அந்த டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் மை லைஃபை நான் இப்பவும் என்னுடைய நண்பர்கள் யாராவது இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கேட்குற மாதிரி, நீ எப்படி அவங்களுக்கு போய் கன்சல்டன்சி கொடுக்குற, நீ எப்படி இங்க இருந்து வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போய் கன்சல்டன்சி கொடுக்குற, இந்த கேள்வியை கேட்கும்போது நான் எப்போதும் சொல்றது தான், யூ லேர்ன் இன் த டியூ கோர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படிங்கிற வார்த்தையை நான் எப்போதும் சொல்லிட்டே இருக்கிறது. ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம் எடுக்கிறோம். இது வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 2500 பயிற்சியாளர்களை பயிற்சி கொடுத்துருக்கோம். பயிற்சியாளர்களாக தொடர்வதற்கான பயிற்சியை கொடுத்துருக்குறோம். அவங்க எல்லாரும் கேட்குற கேள்வி இதுதான், நீங்க எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு. நான் அவங்களுக்கு சொல்றக்கூடிய ஒரே பதில் இதுதான், இன் டியூ கோர்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு அவங்களுக்கு நான் சொல்லுவேன். ஆனா அந்த பாடம் எனக்கு வந்தது இந்த ஜேர்னி டு எக்ஸ்டலான் புத்தகத்திலிருந்து. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலிருந்தும் அது உங்களுக்கு தொடர்ந்து அது எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். நான் அந்த புத்தகத்தை பற்றி இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் 3 விஷயங்கள் நான் அந்த புத்தகத்தை குறித்து சொன்னேன். ஒன்று, அந்த புத்தகம் உங்களுக்கு வந்து சேர்ந்த விதம். இரண்டாவது, அந்த புத்தகத்திலிருந்து உங்களை முதலில் அது வரைக்கும் இருந்த நீங்க இனிமே இல்லைங்கிற மாதிரி மாற்றக்கூடிய ஒரு இடம். அப்புறம் அதிலிருந்து தொடர்ந்து உங்களோடையே வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த 3ஐயும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த புத்தகமாவது உங்களை இதே மாதிரி அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த ஒரு தனி சந்தர்ப்பத்தில், ஒரு சிறப்பு சந்தர்ப்பத்தில் அதை கொடுத்திருந்திருக்கலாம். அதிலிருந்து அதை யோசிச்சு பாருங்க. அப்புறம் அது உங்களை ஏதோ ஒரு இடத்துல அப்படியே ஒரு சம்மட்டி அடி மாதிரி நடு தலையில ஒரு அடி அடிச்சு உங்களை
வேற ஒரு ஆளா மாத்தி விடுற ஒரு ஒரு விஷயம் அந்த புத்தகத்துல இருந்து வந்திருக்கலாம். அதிலிருந்து இன்றைய வரைக்கும் அந்த புத்தகத்துல இருக்கிற ஏதோ ஒன்று உங்க கூடயே தொடர்ந்து வந்துட்டே இருக்கிற ஒன்றா இருக்கலாம். இப்படி ஒரு புத்தகம் செய்ய முடியுமானால் அதுதான் உங்களை மாற்றிய புத்தகமாக நீங்க எடுத்துக்கணும். அது 1000 புத்தகம் படிச்சா அதுல 2-3 புத்தகங்கள் தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்புறேன். அதுதான் மாற்றிய புத்தகம். நான் ரசித்த புத்தகத்தை பற்றி இங்க பேசவே இல்லை. நாம ரசித்த புத்தகத்தை இந்த இடத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. எது உங்களை ரொம்ப சங்கடப்படுத்தின புத்தகமோ, எது உங்களை நீங்களே விமர்சிச்சுக்கிற அளவுக்கு, உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி, உங்களுக்கு நீங்களே இப்போ ஒரு கேள்வி கேட்டு, நீங்களே உங்களை குற்றவாளி கூண்டுல நிறுத்தி, நீங்களே உங்க சோம்பேறித்தனத்தின் மேல, உங்களது கையாளாதனத்தின் மேல கோவப்பட்டு, உங்க இயலாமையின் மீது கோவப்பட வச்சு, இப்படியெல்லாம் எந்த புத்தகம் உங்களை செய்ய முடியுமோ அந்த புத்தகம் தான் உங்களை மாற்றக்கூடிய புத்தகமா இருக்கும். அப்படி என்னை மாற்றிய புத்தகம் ஜேர்னி டு எக்ஸ்டெல்லாம். அதிலிருந்து நான் பின்னாடி இந்திய தத்துவத்திற்கும் மேலை தத்துவத்திற்குமான வாசிப்புகளை நான் கொண்டு போயிட்டேன். ஆனா எனக்கு முதலில் அவ்வளவு பெரிய மாற்றத்தை எனக்குள்ள ஒரு விதையாக விதைத்த புத்தகம்ங்கிறது ஜேர்னி டு எக்ஸ்டெல்லாம், கார்லோஸ் கஸ்டனடா எழுதினது. இன்றைக்கும் அது இணையத்துல கிடைக்குது. எல்லாருமே அதை வாசிச்சு பார்க்கலாம். ஒரு நல்ல அனுபவத்திற்காக அதை வாசிச்சு பாருங்க. அந்த புத்தகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தியதற்காக என்னுடைய ஆசிரியர் திரு சிவராஜ் அவர்களுக்கு நான் இந்த நொடி வரைக்கும் நன்றியுடையவனா இருக்கேன். நன்றி. இந்த புத்தகங்களை குறித்து ஏன் ஒரு தொழில் முனைவோர், ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு தொழிலை நடத்தக்கூடிய ஒரு பிசினஸ் மேன் ஏன் புத்தகங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புத்தகங்கள் உருவாக்குற அளவுக்கு, ஏன்னா இன்றைக்கும் இந்தியாவில் இல்லை உலக அளவில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் ஒரு தனி மனிதனுடைய முடிவிலிருந்து, ஒரு தனி மனிதனுடைய கற்பனையிலிருந்து விரிந்து வந்ததாகத்தான் இருக்கும் அத்தனையுமே. நீங்க ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலிருந்து எதை வேணாலும் பாருங்க, அது ஒருவரது கற்பனை. இந்தியாவில் டாடா நிறுவனமாகட்டும், கோத்ரேஜ் நிறுவனமாகட்டும், ஒருவரது கற்பனையிலிருந்து விரிந்து எழுந்ததாக தான் இருக்கும். அப்படி இனி வரக்கூடிய பெரிய நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய நிறைய பேர் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டர்பிரினரியா இருக்கிறவங்க, இன்றைக்கு ஸ்மால் பிஸ்னஸ் மேனா இருக்கிறவங்க எல்லாருமா இருக்கலாம். நீங்க கண்டிப்பாக இதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இது உருவாக்கக்கூடிய மனவிரிவு, புத்தகங்களை குறித்து நிறைய பேசுறதை கேட்டீங்கன்னா அது உருவாக்குற மனவிரிவு உங்களுடைய தொழில நீங்க அதை பார்க்கலாம். அங்க அதை பிரதிபலிக்கிறத நீங்க பார்க்கலாம்.